நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047045000. ஹைதராபாத்தில் பாகிஸ்தான் நபர் ஒருவர் 2 இந்திய பெண்களை ஏமாற்றி சட்டவிரோதமாக தங்கியிருந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாகிஸ்தானைச் சேர்ந்த பகத் என்ற நபர் 1998ஆம் ஆண்டு இந்தியாவுக்கு வந்து ஹைதராபாத் ஹைடெக் சிட்டியில் உள்ள தனியார் நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்தார். அங்கு வேலை செய்த ஹிந்து பெண் கீர்த்தியுடன் அவருக்கு காதல் ஏற்பட்டது. பின்னர் கீர்த்தியை தனது மதத்திற்கு மாற்றி தோஹா ஃபாத்திமா என பெயர் மாற்றி திருமணம் செய்து கொண்டார். திருமணத்திற்கு பின்னர் அதே நிறுவனத்தில் பணிபுரியும் மற்றொரு பெண்ணுடன் பகத்துக்கு ரகசிய தொடர்பு ஏற்பட்டது. இதை சந்தேகித்த தோஹா ஃபாத்திமா உறவினர்களுடன் சேர்ந்து அவர்களை பின்தொடர்ந்து ஒரு இடத்தில் இருவரும் உல்லாசமாக இருந்ததை கண்டுபிடித்தார். இந்த விவகாரம் குறித்து தோஹா ஃபாத்திமா போலீசில் புகார் அளித்தார். அதன்படி சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் பகத் இந்தியாவில் எவ்வித சட்டப்பூர்வ ஆவணங்களும் இல்லாமல் தங்கி இருந்தது தெரிய வந்தது. இதையடுத்து போலீசார் காதலித்து மதமாற்றி திருமணம் செய்து பின்னர் வேறொரு பெண்ணுடன் தொடர்பில் இருந்த பகத்தை கைது செய்து காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர். அவர் எவ்வளவு காலமாக சட்டவிரோதமாக தங்கி வந்தார், பாகிஸ்தானில் உள்ளவர்களுடன் தொடர்பு வைத்திருந்தாரா என்பது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். வெளிநாட்டில் இருந்து ஊடுருவி இருப்பவர்களை இந்தியாவில் குடியேற அனுமதிக்க முடியாது என்று இன்று நடந்த சுதந்திர தின உரையில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி பேசியிருந்த நிலையில் இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.